Good evening, student. Good evening, Pa. So last class we have seen about respiratory system, isn't it? Today we are going to see about circulatory system. So first of all, you should know what is meant by circulatory system. So circulatory system அப்படினா first of all நம்ம பாடியில வந்துட்டு நிறைய செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செல்ஸ் வந்துட்டு அதுக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு அட் அ டைம் என்ன பண்ணுவது, ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு அது வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா செல் வந்து டிவைட் ஆகணும், அட் லாஸ்ட் வந்துட்டு டெத் ஆகணும். சோ இதான் வந்துட்டு ஒரு செல்லோட இது. பட் அந்த மாதிரி இல்லாம சம் ஆஃப் த செல்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில என்ன ஆகும், கண்டினியூஸா வந்துட்டு டிவைட் ஆயிட்டே இருக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா தட் டைப் ஆஃப் செல் வி கால் இட் அஸ் கேன்சர் செல் அப்படிமோ. சோ இப்ப இங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செல் அப்படிங்கறது வந்துட்டு நியூட்ரியன்ட் அப்டேக் பண்ணிட்டு அந்த செல் என்ன ஆகுது, உருவாகுது. சோ as a result at a particular time அந்த செல்லுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் உள்ள எப்படி என்டர் ஆச்சோ அதே மாதிரி unwanted things அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு it should be eliminated outside. சோ அப்ப ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல எதெல்லாம் கம்பைன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா blood vessels, blood, heart, இது மூணும் சேர்ந்தது தான் வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன் நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், கார்டியோ அப்படின்னாலே வந்துட்டு ஹார்ட் அப்படின்னு அர்த்தம், வாஸ்குலர் அப்படின்னா வெசல்ஸ் எல்லாம் இருக்கனால. சோ ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஹார்ட், பிளட் வெசல் அண்ட் பிளட், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சோ இப்ப இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கறதுல வந்துட்டு ஹார்ட் அப்படிங்கறது மெயினா சொல்லியிருக்கோம். சோ அந்த ஹார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் அதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயின் திங். சோ ஒரு ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் ப்ரொடெக்டட் பை அ பெரிகார்டியம். பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு லேயரால வெளியில ப்ரொடெக்ட் ஆயிருக்கும். சோ ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கனுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடெக்டட் பை அ மெம்பரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ளூரா அப்படின்னு ஒரு மெம்பரேனால கவர் ஆயிருக்கும். அதே மாதிரி கிட்னி எடுத்துட்டோம் அப்படின்னா கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு லேயரால கவர் ஆயிருக்கு. ஹார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரிகார்டியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அத பிரெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் கவர்ட் பை மெனிஞ்சஸ். சோ எதுக்காக இந்த லேயர்ஸால அது ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டு பிரிவென்ட் இட் ஃப்ரம் ஷாக், எதனா ஒன்னு ஷாக் அந்த மாதிரி பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. சோ பர்டிகுலரா ஹார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் கவர்ட் பை பெரிகார்டியம். சோ இந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெயினா 4 பார்ட் இருக்குது. 2 அப்பர் பார்ட் இருக்குது, 2 லோயர் பார்ட் இருக்குது. அந்த அப்பர் பார்ட்டுக்கு பேரு ஆரிக்கல்ஸ் ஆர் ஆட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். லோயர் பார்ட்டுக்கு பேரு வென்ட்ரிகல்ஸ். சோ இந்த அப்பர் பார்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ஸ்பிளிட்டட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்னு வந்துட்டு ரைட் ஆரிக்கல், இன்னொன்னு வந்து லெஃப்ட் ஆரிக்கல். அதே மாதிரி வென்ட்ரிகல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல். நம்ம வந்துட்டு ஹார்ட்ட பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் பார்த்தோம் அப்படின்னா it is carrying deoxygenated blood. அதே லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் பார்த்தோம் அப்படின்னா it is carrying pure blood. சோ லெஃப்ட் சைடுல வந்துட்டு என்னைக்குமே பியூர் blood வந்துட்டு கேரி ஆகும். ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா impure blood. சோ இப்ப நம்ம இந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சோ ஒரு ஹார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சோ அதுல வந்துட்டு 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்துட்டு லோயர் பார்ட், இந்த லோயர் பார்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தான் வந்துட்டு வென்ட்ரிகல்ஸ். அதே மாதிரி அதுக்கு அப்பர் பார்ட் இருக்கு, அந்த அப்பர் பார்ட் அப்படிங்கறது தான் வந்துட்டு ஆரிக்கல்ஸ். சோ அப்பர் பார்ட் வந்துட்டு ஆரிக்கல்ஸ், லோயர் பார்ட் வந்துட்டு வென்ட்ரிகல்ஸ். ஓகே, லிசன்மா. இப்ப இந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம இப்ப நின்னு பார்த்தோம்னா இந்த சைடு வந்துட்டு லெஃப்ட், இது வந்துட்டு லெஃப்ட் சைடு, இது வந்துட்டு ரைட் சைடு. சோ அப்ப இது வந்துட்டு என்னது, இது வந்துட்டு ரைட் வென்ட்ரிகல், இது வந்துட்டு ரைட் ஆரிக்கல், இந்த சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் வென்ட்ரிகல், இது வந்துட்டு லெஃப்ட் ஆரிக்கல். சோ இதான் வந்துட்டு மெயினான சேம்பர்ஸ். மொத்தம் 4 சேம்பர் இருக்கு ஹியூமன் ஹார்ட்ல. 2 வந்துட்டு அப்பர் சேம்பர், 2 வந்துட்டு லோயர் சேம்பர். இந்த அப்பர் சேம்பருக்கு பேர் வந்துட்டு ஆரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
லோயர் சாம்பர்ஸ்க்கு பேரு வென்ட்ரிகல்ஸ். இந்த அப்பர் சாம்பர் வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு ரெண்டு தான் ஸ்பிளிட் ஆகுது, ரைட் ஆரிக்கல் லெஃப்ட் ஆரிக்கல். அதே மாதிரி லோயர் சாம்பர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சோ இப்ப இந்த பார்ட் பார்த்தோம் அப்படின்னா சுப்பீரியர் வீனா கேவா, இது வந்துட்டு இன்ஃபீரியர் வீனா கேவா. சோ திஸ் இஸ் நத்திங் பட் வெயின்ஸ். இந்த வெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்பியூர் பிளட் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க சேர்க்கும் அப்படின்னா ரைட் ஆரிக்கலுக்கு. ஓகேவா? சோ இப்ப என்ன இந்த சுப்பீரியர் வீனா கேவாவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, நம்ம பாடியில இருக்கக்கூடிய அப்பர் பார்ட். சோ ஹிப்புக்கு மேல இருக்கக்கூடிய ரீஜன்ல இருந்து என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய இம்பியூர் பிளட் எல்லாத்தையும் கொண்டு வரது சுப்பீரியர் வீனா கேவா. அட் த சிமிலர் டைம் இந்த இன்ஃபீரியர் வீனா கேவா என்ன பண்ணும் அப்படின்னா லோயர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில இருந்து இம்பியூர் பிளட் எடுத்துட்டு வந்து ரெண்டு வீனா கேவாவும் எங்க கொடுக்குது? ரைட் ஆரிக்கல். சோ அப்ப ரைட் ஆரிக்கல்ல வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பிளட் இருக்குது? இம்பியூர் பிளட். சோ அந்த இம்பியூர் பிளட் ஒன்ஸ் ரைட் ஆரிக்கலுக்கு வந்தோடனே அங்க இருக்கக்கூடிய பிளட் வந்துட்டு கரஸ்பாண்டிங் இது எங்க போகுது? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு. சாரிமா, இது வந்துட்டு லெஃப்ட், இதான் ரைட் சைட். ஓகேவா? சோ இதான் ரைட் சைடு, அதான் வந்து லெஃப்ட். சோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் எல்லா இம்பியூர் பிளட் ரைட் ஆரிக்கலுக்கு வந்தோடனே அதோடைய கரஸ்பாண்டிங் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு மூவ் ஆயிரும். சோ ஒன்ஸ் இந்த இம்பியூர் பிளட் எல்லாம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்தோடனே பல்மோனரி ஆர்டரி அப்படின்னு ஒரு ஆர்டரி வந்து இந்த இடத்துல இருந்து அரைஸ் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டீஆக்சிஜனேட்டட் இம்பியூர் பிளட் எல்லாத்தையும் கொண்டு போய் லங்ஸ் கிட்ட கொடுக்கும். எதுக்காக லங்ஸ்க்கு போகுது அந்த பிளட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் பியூரிபிகேஷன். ஏன்னா லங்ஸ்ல தான் வந்துட்டு இந்த பியூரிபிகேஷன் நடக்கும். ஏன்னா இந்த ஆல்வியோலைல என்ன பண்ணும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும்னு சொல்லிருக்கோம் இல்லையா? சோ அப்ப அந்த இம்பியூர் பிளட் எல்லாத்தையும் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மோனரி ஆர்டரி எங்க கொண்டு போகுது? லங்ஸ்க்கு எடுத்துட்டு போகுது ஃபார் பியூரிபிகேஷன். ஒன்ஸ் அந்த இடத்துல எல்லா பிளட் பியூரிஃபை ஆனோன்னு ஆக்சிஜனேட்டட் பியூர் பிளட் வந்து என்டர் இன்டு தி லெஃப்ட் ஆரிக்கல். எது மூலமா என்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ பல்மோனரி வெயின்ஸ். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இம்பியூர் பிளட் வந்துட்டு எல்லா இம்பியூர் பிளட் இப்ப எங்க இருக்கு? ரைட் ஆரிக்கல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இம்பியூர் பிளட் ரைட் ஆரிக்கல்ல இருந்து எங்க மூவ் ஆகுது? ரைட் வென்ட்ரிக்கல். ஒன்ஸ் அந்த இம்பியூர் பிளட் எல்லாம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்தோடனே பல்மோனரி ஆர்டரி, அந்த பல்மோனரி ஆர்டரி அப்படிங்கிற அந்த வெசல் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா இம்பியூர் பிளட்டையும் எடுத்துட்டு எங்க போகுது? லங்ஸ்க்கு போகும். எதுக்காக? ஃபார் பியூரிபிகேஷன். ஒன்ஸ் லங்ஸ்ல இந்த பிளட் எல்லாம் என்டர் ஆனோன்னு இட் கெட் பியூரிஃபைடு. ஆஃப்டர் பியூரிபிகேஷன் லங்ஸ்ல இருந்து பல்மோனரி வெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பியூர் பிளட் எடுத்துட்டு வந்து எங்க கொடுக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கலுக்கு கொடுக்கும். லெஃப்ட் ஆரிக்கல் வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு கொடுக்குது. ஒன்ஸ் அந்த பியூர் பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு என்டர் ஆனோன்னு அயோட்டா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல வந்துட்டு லார்ஜஸ்ட் பிளட் வெசல். அந்த அயோட்டா மூலியமா எல்லா பார்ட்ஸுக்கும் அந்த பிளட் வந்துட்டு சப்ளை ஆகுது. இதுல எதுனா டவுட் இருக்கா? Do you understand what is this? Okay. So impure blood இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து superior vena cava, inferior vena cava மூலமா எங்க என்டர் ஆகுது? ரைட் ஆரிக்கலுக்கு. ரைட் ஆரிக்கல்ல என்டர் ஆனது கரஸ்பாண்டிங் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு மூவ் ஆகும். ஒன்ஸ் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்தோன்னே இம்பியூர் பிளட் எல்லாத்தையுமே எது எடுத்துட்டு போகுது? பல்மோனரி ஆர்டரி அப்படிங்கிற பிளட் வெசல் லங்ஸ்க்கு எடுத்துட்டு போகுது. எதுக்காக? ஃபார் பியூரிபிகேஷன். ஆஃப்டர் த பிளட் கெட் பியூரிஃபைட், அந்த பிளட் பியூரிஃபை ஆனோன்னு ஆக்சிஜனேட்டட் பிளட் enter into the left auricle through pulmonary veins. So அப்ப pulmonary veins மூலமா pure blood இங்க enter ஆனோன்னு அதோட corresponding left ventricle க்கு வரும். Once எல்லா blood pure blood left ventricle க்கு வந்தோன்னு aorta which is the largest blood vessel இருக்கு இல்லையா, அந்த blood vessel என்ன பண்ணும் அப்படின்னா pure blood எல்லா parts of the body க்கு supply பண்ணும். So இதான் வந்துட்டு function of the heart. Have you got any doubt in this? No. Okay. So இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ரைட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் இது ரெண்டுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா வால்வ்ஸ் இருக்கும். சோ இந்த வால்வ்ஸ் எதுக்காக பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டு பிரிவென்ட் பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட். அந்த பிளட் வந்துட்டு ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு தான் மூவ் ஆகணும், வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆரிக்கலுக்கு மூவ் ஆகாது. அது மாதிரி அதை பிரிவென்ட் பண்றதுக்காக என்ன இருக்கு?
வால்வ்ஸ் இருக்கு. அது ரைட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்றோம். எதனால அப்படின்னு பார்த்தா 3 லேயர்ஸ் இருக்கு. 1 2 3 3 இருக்கு இல்லையா? so it is called as tricuspid valve. அதே லெஃப்ட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே இதுதான் இருக்கு. that thing we call it as bicuspid valve அப்படின்னு சொல்லலாம். அதோட இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா mitral valve. so this is the structure of heart and function of the heart. ஒரு ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த பார்ட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. along with that இது கூட இருக்கக்கூடிய valves அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். so next we are going to see about origin and conduction of heartbeat. so origin and conduction of heartbeat அப்படினு பார்த்தோம்னா it is nothing but ஒரு ஹார்ட் வந்துட்டு எப்படி அந்த சவுண்ட் வருது இல்லையா, ஹார்ட் பீட்ல லேப்டாப் சவுண்ட் எல்லாம் வருது இல்லையா, அது எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டியூ டு திஸ் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் தான். சோ டியூரிங் பம்பிங் ஆஃப் தி ஹார்ட், நம்ம ஹார்ட் வந்துட்டு இந்த பம்ப் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஒரு ரிதமிசிட்டியா வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ்ட் ஆகுது. சோ அப்ப அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு என்ன ஆகும், ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்ட் கேக்குது. சோ அதான் வந்துட்டு ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மொத்தம் 4 திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்துட்டு சைனோ ஆரிகுலர் நோட், இன்னொன்னு ஆர்ட்ரோவென்ட்ரிகுலர் நோட், ஒன் இஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ் அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இங்க இருக்கு இல்லையா, இதான் வந்துட்டு சினு ஆரிகுலர் நோட். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பிளாட் லைக் மசில் மாதிரி ரைட் ஆரிக்கல்ல வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஒன்ஸ் அந்த ஹார்ட் பம்ப் ஆகும்போது அது கான்ட்ராக்ட் ஆகும்போது அது இம்பல்சஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணும். சோ இந்த சினு ஆரிகுலர் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இம்பல்சஸ் எல்லாத்தையும் ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒன்ஸ் அந்த இம்பல்சஸ்ல இங்க இருந்து இங்க டிரான்ஸ்மிட் ஆனோன்னு இட் டிரான்ஸ்மிட் டு தி பண்டில் ஆஃப் ஹிஸ். பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அது அந்த இன்ஃபர்மேஷன் எங்க டிரான்ஸ்மிட் பண்ணுது, பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு. சோ இந்த பர்கின்ஜி ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் பிரசன்ட் த்ரூ அவுட் தி வென்ட்ரிகல்ஸ். சோ அப்ப வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிஷன் அந்த ஹார்ட்ல இருந்து ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மூலமா தான் வரும். ஃபர்ஸ்ட் சினு ஆரிகுலர் நோடுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும், அங்கேருந்து அது வந்துட்டு ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது, அந்த இடத்துல இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ், அங்கேருந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ். சோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த டிரான்ஸ்மிஷன்ல டிலே ஆச்சு அப்படின்னா எதனால டிலே ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு திஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ் தான். ஏன்னா த்ரூ அவுட் த வால்வ் பிரசன்ட் ஆயிருக்கனால அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம். சோ இதான் வந்துட்டு ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். நம்ம ஹார்ட் பீட் பண்ணுது இல்லையா, லப்டப் சவுண்ட் வருது இல்லையா, அந்த ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இம்பல்சஸ் இப்படி டிரான்ஸ்மிட் ஆகிறதுனாலதான். So next one, cardiac cycle. So what is mean by cardiac cycle? ஒரு ஹார்ட் பீட்டுக்கும் இன்னொரு ஹார்ட் பீட்டுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, அந்த டைம் இன்டர்வல், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், cardiac cycle. So the time between the sequence of events occurring from the initiation of one heartbeat to the commencement of the next. ஒரு ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகி அதுல இருந்து அடுத்த ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கார்டியாக் சைக்கிள். எதனால கார்டியாக் சைக்கிள், ஹார்ட் ரிலேட்டடா பேசிட்டு இருக்கனாலதான் கார்டியாக் சைக்கிள். இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 phases இருக்கு. ஒன்னு வந்துட்டு கான்ட்ராக்ஷன் phase, இன்னொன்னு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் phase. So what is mean by contraction phase? அந்த சுருங்குறது இருக்கு இல்லையா, அந்த phase தான் கான்ட்ராக்ஷன் phase. அதுக்கு இன்னொரு பேரு சிஸ்டோல். அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் phaseல இருந்ததுன்னா அதுக்கு பேரு டயஸ்டோல். சோ அப்ப ஒரு சிஸ்டோல் ஒரு டயஸ்டோல் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு ஹார்ட் பீட். ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு கான்ட்ராக்ஷன் ரெண்டும் சேர்ந்ததுதான். சோ இப்ப இந்த ப்ராசஸ் நடக்கும்போது கார்டியாக் சைக்கிள்ல 4 ஸ்டெப் நடக்கும். ஒன்னு வந்துட்டு ஆர்ட்ரிகுலோ சிஸ்டோல், நெக்ஸ்ட் வென்ட்ரிகல் ஃபில்லிங், வென்ட்ரிகல் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகல் டயஸ்டோல், அப்படி 4 ஸ்டெப் நடக்குது. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்ட்ரியல் சிஸ்டோல். அப்ப சிஸ்டோல்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், கான்ட்ராக்ஷன் phase அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த டைம்ல என்ன ஆகும், சுப்பீரியர் வீனா கேவா இன்ஃபீரியர் வீனா கேவா ரெண்டு என்ன பண்ணும், இம்பியூர் பிளட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரைட் ஆரிக்கல்ல வந்துட்டு கொடுக்கும். அப்ப அந்த ரைட் ஆரிக்கல்ல பிளட் வந்துட்டு ஃபுல்லா இருக்கும் போது அது ஒரு மாதிரி பிரஷர் அதிகமா கிரியேட் ஆனனால எல்லா பிளட்டையும் சுருங்கி என்ன பண்ணுது, ரைட் வென்ட்ரிகலுக்கு மூவ் பண்ண வைக்கும். சோ அதான் வந்துட்டு ஆர்ட்ரியல் சிஸ்டோல். சைமல்டேனியஸா அதே மாதிரி பியூர் பிளட் வந்து லெஃப்ட் ஆரிக்கல்ல இருக்கும். அது லெஃப்ட் ஆரிக்கல்ல இருக்கிறது
கரஸ்பாண்டிங் வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணும் பிரஷர் அதிகப்படுத்தி. அதான் வந்துட்டு ஆரிகுலர் சிஸ்டோல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் அப்படின்னா ஆரிகல்ஸ்ல இருந்து வென்ட்ரிகல்ஸ் வந்துட்டு அந்த பிளட்ட ஃபில் பண்ணுது இல்லையா, அதான் வந்துட்டு வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். இதாச்சு ஸ்டாப் ஆச்சு. சோ ஆரிகுலர் ஃபில்லிங் அடுத்தது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன். சோ இந்த வென்ட்ரிகல் எதனால கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்ஸ் எல்லா பிளட்டும் வென்ட்ரிகல்ஸ்க்கு வரும்போது அந்த பிரஷர் அதிகமா கிரியேட் ஆகறனால அந்த வென்ட்ரிகல்ஸ் என்ன பண்ணும், அந்த பிளட் எல்லாத்தையும் வெளியில புஷ் பண்ணும். சோ அப்ப அது வெளியில புஷ் பண்ணும்போது வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. அப்ப வென்ட்ரிகல் சிஸ்டோல் கண்டிஷன்ல இருக்கு. சோ ஒன்ஸ் இந்த வென்ட்ரிகல் பிளட் எல்லாத்தையும் வெளியில புஷ் பண்ணோன்னே அந்த ரைட் சைடு ஆஃப் த வென்ட்ரிகல் என்ன பண்ணும், பல்மோனரி ஆர்டரிக்கு பிளட் இது பண்ணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருக்கிறது அயோட்டாக்கு பிளட் ஃபில் பண்ணும். சோ எல்லா பிளட்டும் அந்த இடத்த விட்டு மூவ் ஆனவுடனே என்ன கண்டிஷனுக்கு வந்துரும், பிரஷர் எல்லாம் வந்துட்டு இல்லாதனால அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டு கண்டிஷனா இருக்கும். சோ ஒன்ஸ் அது ரிலாக்ஸ்டு கண்டிஷன்ல இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பேர் என்ன சொல்றோம், டயஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். அதே வந்துட்டு கான்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு சிஸ்டோல். இந்த 4 ஸ்டெப்பும் சேர்ந்ததுதான் வந்துட்டு கார்டியாக் சைக்கிள். சோ ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா ஒரு ஹார்ட் பீட்டுக்கும் இன்னொரு ஹார்ட் பீட் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் தான் கார்டியாக் சைக்கிள். அந்த ஒரு சைக்கிளுக்கு வந்துட்டு 2 ஃபேசஸ் இருக்கு. ஒன்னு சிஸ்டோல், இன்னொன்னு டயஸ்டோல். சிஸ்டோல் அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன் ஃபேஸ், வெரஸ் டயஸ்டோல் அப்படிங்கிறது ரிலாக்ஸேஷன் ஃபேஸ். இதுல 4 ஸ்டெப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டரியல் சிஸ்டோல். சோ வாட் இஸ் மீன் பை ஆர்டரியல் சிஸ்டோல், அந்த ஆர்டரிஸ் வந்துட்டு பிளட் எல்லாத்தையும் ஃபுல்லா அது வச்சிருக்கனால அது கான்ட்ராக்ட், அந்த பிரஷர் கிரியேட் ஆகி கான்ட்ராக்ஷன் பண்ணி எல்லா பிளட்டும் எங்க அனுப்புது, வென்ட்ரிகல்ஸுக்கு. சோ ஒன்ஸ் இந்த வென்ட்ரிகலுக்கு எல்லா பிளட் வந்தோன்னே வென்ட்ரிகல் ஃபில்லிங் ஆயிரும். சோ இந்த வென்ட்ரிகல்ஸ் ஃபில் ஆனோன்னு அங்க பிரஷர் அதிகமா கிரியேட் ஆகி அது என்ன பண்ணும், பிளட் எல்லாத்தையும் வெளியில புஷ் பண்ணும். சோ ஒன்ஸ் அது வெளியில பிளட் புஷ் பண்ணிருச்சு அப்படின்னா இட் கம்ஸ் டு வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ஸ்டேட். சோ இது 4 சேர்ந்ததுதான் கார்டியாக் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன், இந்த 4 ஸ்டெப்புமே இப்ப நம்ம பார்த்தது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வரைக்கும். நெக்ஸ்ட் we are going to see about heart sound. நம்ம சொன்னோம் இந்த ஹார்ட் பீட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ் ஆகிறது தான் வந்துட்டு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு. அப்ப அந்த ஹார்ட் பீட் அப்படின்னா என்ன, 2 சவுண்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு லப், இன்னொன்னு வந்துட்டு டப். சோ இந்த லப் அப்படிங்கிறது வந்துட்டு லாங்கஸ்ட் சவுண்ட், அந்த டியூரேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கும். வெரஸ் அந்த டப் அப்படிங்கிற சவுண்ட் வந்துட்டு ஷார்டஸ்ட் சவுண்ட், அதுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த லாங்கஸ்ட் சவுண்ட் லப் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா எதனால இந்த சவுண்ட் நமக்கு கேக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆரிகல்ஸ் வென்ட்ரிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது 2க்கும் இடையில ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் க்ளோஸ் ஆகிற ஒரு சவுண்ட் தான் லப். சிமிலர்லி டப் அப்படிங்கிற சவுண்ட் வந்துட்டு நமக்கு எதனால வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டியூ டு தி க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ். கேட்கலாம் அது 1 மார்க்ல. சோ லப் அப்படிங்கிற சவுண்ட் எதனால நமக்கு கேக்குது, ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் வால்வ் வந்துட்டு க்ளோஸ் ஆகறனால. அதே டப் அப்படிங்கிற சவுண்ட் எதனால கேக்குதுன்னா டியூ டு தி க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ். சோ இது 2 சவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா லப் அப்படின்ற சவுண்ட் வந்துட்டு இட் இஸ் லாங் டியூரேஷன் எடுத்துக்கும் டைம், 0.16 ல இருந்து 0.90 செகண்ட்ஸ். வெரஸ் இந்த டப் அப்படிங்கிற சவுண்ட் வந்துட்டு ஷார்டஸ்ட் சவுண்ட், அது நமக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும், 0.10 செகண்ட் வரைக்கும் தான் நமக்கு அது கேட்கும். சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லாங்கஸ்ட் வந்துட்டு லப், ஷார்டஸ்ட் சவுண்ட் வந்துட்டு டப் சவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், கொரோனரி பிளட் வெசல்ஸ் அண்ட் இட்ஸ் சிக்னிபிகன்ஸ். சோ நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கொரோனரி ஆர்டரி அப்படின்னு ஒரு பிளட் வெசல் இருக்கு. இது போத் ரைட் சைடும் இருக்கு, லெப்ட் சைடும் இருக்கு. சோ இந்த கொரோனரி பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு எதனா டேமேஜ் வந்தது அப்படின்னா அது ரிலேட்டடா வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் தான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆர்டரிஸ் அந்த பிளட் வெசல் வந்துட்டு நேரோ ஆயிரும், நார்மலா இருக்க சைஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா அதனால நமக்கு நிறைய டிசீசஸ் எல்லாம் வரலாம். சம்டைம்ஸ் அந்த ஃபேட் எல்லாம் போய் டெபாசிட் ஆகலாம், இல்லன்னா வந்துட்டு பிளட்ல வந்துட்டு எதனா கிளாட் மாதிரி ஏற்பட்டு அந்த பிளட் வெசலுக்குள்ள இருக்கலாம். சோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் இல்லையா, சோ தட் இஸ் தி அதர் நேம் ஃபார் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். சோ இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சடன் டெத் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த ஹார்ட் மசில்
due to blockage in the coronary artery. இந்த ஹார்ட்டுக்கு வரக்கூடிய blood vesselல சடனா எதனா ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதோட ரிசல்ட் நமக்கு எப்படி இருக்கும், சிவியர் செஸ்ட் பெயின் இருக்கும். சோ அப்ப ஒன்ஸ் அந்த சடனா ஒரு பெயின் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அந்த ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட் வெசல்ல எதனா ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு, பிளாக்கேஜ் இருக்கு. அந்த பிளாக்கேஜ்னால அவங்களுக்கு என்னது, அந்த பிளட் வந்துட்டு ஹார்ட்டுக்கு ஃப்ளோ ஆகல. ஃப்ளோ ஆகாத ரிசல்ட் அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த செஸ்ட்ல வந்துட்டு பெயின் இருக்கும். எதனால இது வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, that supplied the heart muscle within the fresh oxygenated blood become narrowed. அந்த ஆர்டரி, அந்த வரக்கூடிய பிளட் வெசலுடைய ஆர்டரி வந்துட்டு நார்மல் சைஸ்ல இருந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கு. சோ நார்மலா ஒரு பிளட் வந்துட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய ரேஞ்ச் அது உள்ள கேப் இல்லாதனால அந்த பிளட்டால என்ன ஆக முடியல, ஹார்ட்டுக்கு ஃப்ளோ ஆக முடியல. ஆஸ் a ரிசல்ட் அவங்களுக்கு என்ன ஆயிரும், சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கூட போய் அந்த பிளாக்கேஜ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிளட் வெசல் ஒன்னு சுருங்கி போலாம், இல்லாட்டியும் ஃபேட் சப்ஸ்டன்ஸ் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் வந்துட்டு அடைச்சிருக்கும். அந்த மாதிரி அடைச்சது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட் வந்துட்டு போகாத அந்த இடத்துக்கு போக முடியாதனால ஒரு பிளாக் ஏற்படுது. அதோட ரிசல்ட் தான் செஸ்ட் பெயின். சோ அப்ப இது நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட சிம்டம்ஸ் என்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒன்ஸ் இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அப்படின்னு பார்த்தோம்னா சடனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால அவங்க கழுத்து வரைக்கும் இந்த பெயின் போய் லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு செஸ்ட் பெயின் லெஃப்ட் சைடு வந்தாதான் ஹார்ட் ரிலேட்டடா வரக்கூடிய டிசீசஸ் சொல்லுவாங்க. ரைட் சைடு வலிச்சா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆனா லெஃப்ட் சைட்ல தான் வந்துட்டு நமக்கு எந்த பெயின் இருக்கக்கூடாது. ஒரு லெஃப்ட் சைடு ஹேண்டே ஆகட்டும், லெக்கோ இல்ல லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடியில தான் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அந்த லெஃப்ட் சைடு நமக்கு எதனா ஒரு பெயின் அந்த மாதிரி வந்தாலே இட் இஸ் ரிலேட்டட் டு ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ என்ன சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த மாதிரி பெயின் அதிகமா இருக்கும், கழுத்துல ஸ்டார்ட் ஆகி கால் வரைக்கும். அடுத்தது ஸ்வெட்டிங் இருக்கும், உங்களுக்கு எக்ஸஸா ஸ்வெட்டிங் இருக்கும், மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன், இல்லாட்டி வந்துட்டு வாமிட்டிங் இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த பயத்தினாலே கூட அவங்களுக்கு என்ன ஆகலாம், செத்து போயிருவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏற்படும் உங்களுக்கு. சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செஸ்ட் பெயின் இல்லாம கூட அவங்களுக்கு சடனா மைல்டு அட்டாக் மாதிரி வந்து கூட இறந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி சைலண்டா நடந்ததுன்னா அதுக்கு பேரு சைலண்ட் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதே நமக்கு நல்லா தெரிஞ்சு இதாச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். சோ அப்ப எப்படி இதெல்லாம் வந்து நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிகரெட் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட் அவங்க வந்துட்டு இல்லாம வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஹை பிளட் பிரஷர், அவங்களுக்கு பிரஷர் அதிகமா இருந்தா அதனால கூட அவங்களுக்கு என்ன வரலாம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் த ரிஸ்க் ஆஃப் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். வாட் இஸ் மீன் பை ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டரிஸ் வந்துட்டு நேரோ ஆகிறது, ஓகேவா. பிளட் வெசல் நார்மலா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் சுருங்கிடுறது தான் நம்ம வந்துட்டு ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் இன்க்ரீசஸ் dramatically in those who are more than 30%. வெயிட் வந்துட்டு ஓவரா வெயிட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் பிளட்ல வந்துட்டு கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமா இருக்கவங்களுக்கு வரலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் டியூ டு பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ப்ராப்பரா வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம அது மாதிரி இருந்தா கூட இட் இஸ் ரீசன். சோ அப்ப இது மாதிரிலாம் இல்லாம இதெல்லாம் செய்யாம இருந்தா டெஃபினட்டா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹார்ட் அட்டாக் வரதுல இருந்து பிரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆஞ்சினா பெக்டோரிஸ். சோ வாட் இஸ் மீன் பை ஆஞ்சினா பெக்டோரிஸ், மார்பு வலி. அது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு இது என்ன சொல்றோம் நம்ம, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பிளாக்கேஜ் ஏற்படுறது. வேற இது வந்து என்னன்னா செஸ்ட் பெயின். இந்த பெயின் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் த டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் a strangling or constrictive pain. It becomes synonymous with the heart disorder called angina pectoris. So நம்ம செஸ்ட் பெயின்னு சொல்லலாம், இதுக்கு இன்னொரு நேம் வந்துட்டு angina pectoris. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, it is caused by insufficient supply of oxygen to the heart muscle. So ஹார்ட்டுக்கு போறக்கூடிய ஆக்சிஜன் போதுமான அளவு பத்தல அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல செஸ்ட் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த செஸ்ட் பெயினை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆஞ்சினா பெக்டோரிஸ். சோ இது வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு எதனால வருது, ஆக்சிஜன் வந்துட்டு ஹார்ட் மசிலுக்கு பத்தாதனால. என்ன மாதிரி டைம்ல எல்லாம் இது நமக்கு அந்த செஸ்ட் பெயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்துட்டு கண்டினியூஸா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ அப்ப அந்த டைம் வந்துட்டு பிரீத் பண்ணறது கூட நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஹார்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இல்ல. அதே மாதிரி அட் த டைம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்,
ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க, ரொம்ப அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்லயும் ஹார்ட்டுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கும். சோ எந்த டைம்ல எல்லாம் ஆக்சிஜனோட சப்ளை ஹார்ட்டுக்கு வந்துட்டு கம்மியா இருக்கோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு என்ன வரும், அந்த நெஞ்சு வலி ஏற்படும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆன்ஜினா பெக்டோரிஸ். So the pain usually comes on suddenly. திடீர்னு வருமே தவிர கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி இருக்க சடனா இருக்கும் அந்த பெயின் வரது. So the pain ranges at tight ache to intense crushing agony. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு மைல்டா ரொம்ப லைட்டா தான் வலிக்கிற மாதிரி இருக்கும், போக போக அப்படியே ரொம்ப நெஞ்சு வந்துட்டு வலி ஏற்படுத்தும். சோ அதான் வந்துட்டு ஆன்ஜினா பெக்டோரிஸ். சோ இது வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்க, ஹார்ட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய பிளட் வெசல் வந்துட்டு போதுமான அளவு பத்தல அப்படின்னா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சிவியர் அட்டாக் ஆஃப் அனீமியா. சோ வாட் இஸ் மீன் பை அனீமியா? ரத்த சோகை இருக்கு இல்லையா, பிளட் இது ஆர்பிசி கம்மியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கூட வந்துட்டு இந்த மாதிரி நெஞ்சு வலி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு போதுமான அளவு ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு ஹார்ட்டுக்கு போகல அப்படின்றப்ப டெஃபினட்டா அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாலிசைத்தீமியா. சோ பாலிசைத்தீமியா அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்பிசி வந்துட்டு அதிக அளவுல இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம பாலிசைத்தீமியான்னு சொல்லுவோம். சோ பிளட் ஆர்பிசி அதிகமா இருக்கும் போது நார்மலா நம்ம பிளட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுறது லிக்விட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆர்பிசி கண்டென்ட் அதிகமா இருக்கும் போது அந்த பிளட் வந்து திக்னஸ் ஆயிருது. திக்னஸ் ஆகும்போது அந்த ஃப்ளோ வந்து என்ன ஆகும், நமக்கு சாதாரணமா ஒரு லிக்விடா இருக்கும்போது ஈஸியா ஃப்ளோ ஆகும். அதே வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் திக்கா இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ ஆகுறதுக்கு இட் டேக் சம் டைம், மெதுவா தான் ஸ்லோவா தான் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்ஜினா பெக்டோரிஸ் வரத்துக்கு இது கூட ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றாங்க. ஏன்னா பிளட் வந்துட்டு திக் ஆயிருச்சு அப்படின்னா அதோட ஃப்ளோல வந்துட்டு என்ன ஆகும், ஸ்லோ ஆகும். அந்த ஃப்ளோ கம்மியாகறதுனால அந்த பிளட் வெசல் வந்துட்டு சீக்கிரமா அந்த பிளட் வந்துட்டு எங்க போகாது, ஹார்ட்டுக்கு போகாது. நெக்ஸ்ட் ஒன், தைரோடாக்சிகோசிஸ். தைரோடாக்சிகோசிஸ் அப்படின்னா நம்ம தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது இல்லையா, அது வந்துட்டு எக்ஸஸா செக்ரீட் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், தைரோடாக்சிகோசிஸ். இது கூட ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஆன்ஜினா பெக்டோரிஸ். அந்த மார்பு வலி நெஞ்சு வலி ஏற்படுறதுக்கு இது கூட ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆஞ்சியோகிராம். சோ ஆஞ்சியோகிராம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா அதை நம்ம எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கறத வந்துட்டு ஆஞ்சியோகிராம். It is a special contrast X-ray and can be used to detect an abnormality in the blood vessel. நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு எதனா டேமேஜ் இருக்கா, ப்ராப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு எது யூஸ் பண்ணும், இந்த ஆஞ்சியோகிராம். சோ இந்த ஆஞ்சியோகிராம் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதய குடல் அடைப்பு படத்தோற்றம். அந்த பிளட் வந்துட்டு ஹார்ட்டுக்கு போகுது இல்லையா, அந்த பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு எதனா பிளாக்கேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்றது நம்ம ஒரு இது மூலியமா ஐடென்டிஃபை பண்ணுவோம், கிராஃப் மூலியமா. அதான் வந்துட்டு ஆஞ்சியோகிராம். நெக்ஸ்ட் ஒன், கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி. சோ ஆஞ்சியோகிராம் அப்படின்ற மாதிரி ஆஞ்சியோகிராஃபி அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிராஃப். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே மாதிரி கொரோனரி ஆர்டரிஸ்ல எதனா பிளாக்கேஜ் இருக்கா, இது வந்துட்டு சாதாரண பிளட் வெசல், இது ஸ்பெசிஃபைடா கொரோனரி ஆர்டரியில வந்துட்டு எதனா பிளாக்கேஜ் இருக்கா இல்ல அந்த பிளட் வெசல்ஸ் நேரோ இருக்கா அப்படின்றத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு எக்ஸ்ரே மூலியமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இது வந்துட்டு ஒரு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் பர்சன் கூட வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோக்கல் அனஸ்தீஷியா அவங்களுக்கு அந்த மயக்க மருந்து கொடுத்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிளெக்சிபிள் கேத்திட்டர் அவங்க பாடிக்குள்ள இன்சர்ட் பண்ணி என்ன பண்ண ஃபிமோரல் ஆர்டரிங்கிறது வந்துட்டு இந்த முட்டிக்கால் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஆர்டரிஸ் மூலியமா உள்ள நம்ம சப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது உள்ள என்னென்ன நடக்குது, அந்த பிளாக்கேஜ் எதனா இருக்கா, பிளட் வெசல் எப்படி இருக்குங்கறத நம்ம மானிட்டர் மூலியமா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு பெயின்லெஸ் தான். இந்த இது எக்ஸா டயக்ராமேட்டிக்கா கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிமோரல் அந்த முட்டி வழியா வந்துட்டு உள்ள இது பண்ணியாச்சு கேத்திட்டரை, அது எதனா வந்துட்டு பிளாக்கேஜ் எதனா இருக்கா, பிளட் வெசல் ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இது வந்து கேத்திட்டர் வழியா வியூ பண்ணிக்கலாம். சோ இதான் வந்துட்டு கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி. நெக்ஸ்ட் ஒன், கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி. அது கிராஃப் மூலியமா ரெப்ரசென்ட் பண்றது. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இதய தசை ரத்த குடல் அடைப்பு நீக்கம். அது எப்படி நம்ம வந்துட்டு பிளாக்கேஜ வந்துட்டு சரி பண்றது அப்படிங்கறதா வந்துட்டு இந்த இது. சோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா அங்க வந்துட்டு சாதாரணமா ஒரு கேத்திட்டர் வந்துட்டு இன்சர்ட் பண்ணாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பலூன் கேத்திட்டர். சோ அப்ப வந்து என்ன ஆகும், பலூன் கேத்திட்டர் அப்படிங்கும் போது நம்ம அதை உள்ள இன்சர்ட் பண்ணோம்னா
அது ஸ்வெல் ஆகலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும். சோ அது எப்படி நம்ம கான்ட்ராக்ட் ஆகுது சுருங்குறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்சனுக்கு வந்துட்டு அந்த பிளட் வெசல் வந்துட்டு நார்மலா இருக்கா இல்ல அப்நார்மலா இருக்காங்கறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ இது வந்து கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி. இதெல்லாம் தான் வந்துட்டு பிளட் வெசல். நார்மலா ஒரு பிளட் வெசல் இப்படி இருக்கும்போது நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ், இது வந்துட்டு மெட்டலா இருந்தது அப்படின்னா ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உள்ள எப்படி இன்சர்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பிளட் வெசல் வந்துட்டு நமக்கு விரிவடையும். ஓகேவா? சோ இதான் வந்துட்டு அதோட டயக்ராம். சோ நெக்ஸ்ட் ஒன் பைபாஸ் சர்ஜரி சொல்றாங்க இல்லையா. பைபாஸ் சர்ஜரி அப்படின்னா வந்துட்டு இது வேற ஒரு மெத்தட் மூலியமா வந்துட்டு என்ன அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றுப்பாதை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கொரோனரி ஆர்டரிஸ்ல எதனா பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த மெத்தட் பண்றோம். சோ இந்த ப்ரொசீஜர்ல பார்த்தோம் அப்படின்னா டெம்பரவரியா ஹார்ட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஹார்ட் பீட் பிளட் சர்க்குலேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு டெம்பரவரியா எது கூட கனெக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு மெஷின்ல கனெக்ட் பண்ணிருப்போம், ஹார்ட் லங் மெஷின். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம டெம்பரவரியா பிளாக் பண்ணிட்டு இந்த மெஷின்ல கனெக்ட் பண்ணிருப்போம். சோ இந்த மெஷின்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெஷின் வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள அந்த இன்சர்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல் ப்ராப்பரா இருக்கா, கொரோனரி ஆர்டரிஸ்ல எதனா பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பைபாஸ் சர்ஜரி மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிடலாம். சோ இதான் வந்துட்டு மாற்றுப்பாதை அறுவை சிகிச்சை அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அது நேரோ ஆயிருச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு தான் வந்துட்டு ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். சோ ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நேரோவிங் ஆஃப் தி ஆர்டரிஸ். சோ பிளட் வெசல்ஸ் அப்படின்னா எது, ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ் இதெல்லாம் சேர்ந்ததா பிளட் வெசல். அதுல ஆர்டரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய பிளட் வெசல், வெயின்ஸ் அப்படிங்கிறது அதை விட சின்னது, கேபிலரிஸ் அப்படிங்கிறது அதோட மைன்யூட்டா இருக்கிறது தான் வந்துட்டு கேபிலரிஸ். சோ ஆர்டரிஸ்ல வந்துட்டு நேரோ ஆயிருச்சு, நார்மலா இருக்கக்கூடிய சைஸ்ல இருந்து அந்த பிளட் வெசல் வந்துட்டு கொஞ்சம் சுருங்கிருச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். சோ மெயினா என்ன இருக்கும், அது அந்த நேரோ ஆகிறதுக்கு என்ன சான்சஸா இருக்கலாம், எதனா ஒரு ஃபேட் அந்த கார்னர்ல அந்த வால்ஸ், இப்ப ஆர்டரி பிளட் வெசல்ஸ் வந்துட்டு ஆர்டரிஸ் இப்படி இந்த பிளட் வெசல் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருந்த பிளட் வெசல் இந்த கார்னர்ல எல்லாம் வந்துட்டு ஃபேட் டெபாசிட் ஆகி அதோட சைஸ வந்துட்டு கம்மி ஆகிறதா வந்துட்டு நேரோ ஆகுதுன்னு சொல்றோம். சோ ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி எதனா ஒரு கிளாட் பிளாக்கேஜ் ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அது நார்மல் சைஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆயிருது, கம்மி ஆயிருது. அது கம்மியாகும் போது அதுதான் நம்ம என்ன சொல்றோம், நேரோவிங் ஆஃப் ஆர்டரிஸ் சொல்றோம். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். சம்டைம்ஸ் அந்த பிளட் கிளாட் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த கிளாட்டுக்கு பேர் நம்ம த்ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த பிளட் கிளாட் வந்துட்டு பிளட்ல வந்துட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு சுத்திட்டு இருந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு எம்போலஸ். சோ ரெண்டு டைப் இருக்கு. if the clot is present at one part, ஒரே இடத்துல இந்த clot blood clot இருந்ததுன்னா த்ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த fragment வந்துட்டு blood clot வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்ததுன்னா bloodல flow ஆயிட்டு இருந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு எம்போலஸ். சோ நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு பார்த்தோம்னா மோஸ்டா வந்துட்டு இந்த ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா லேடிஸை விட ஜென்ஸ்க்கு தான் வந்துட்டு அதிகமா அஃபெக்ட் ஆகுது. எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் இருக்கனால அவங்களுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் ஜென்ஸ்ல அந்த ஹார்மோன் இல்லாதனால when compared to female, men's are easily affected by this. So arthrosclerosis வந்துட்டு விமெனை விட மென்க்கு தான் அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இப்ப நார்மலா இந்த பிளட் வெசல் இவ்வளவு பெருசு இருக்குன்னா இந்த சைடுல எல்லாம் இந்த மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சைஸ் என்ன ஆயிரும், ரொம்ப கம்மி ஆயிருது. சைஸ் கம்மியாகும் போது பிளட் ஃப்ளோ வந்துட்டு என்ன ஆகும், நார்மலா இருக்க ஃப்ளோவை விட ரொம்ப ஸ்லோ ஆயிரும். ஸ்லோ ஆயிருச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன, ஹார்ட்டுக்கு போதுமான அளவு பிளட் போகாது. ஆஸ் அ ரிசல்ட் டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிளேக்ஸ். பிளேக் அப்படிங்கிறது அந்த இதுதான் கார்னர்ல பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கு இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பிளேக் அப்படின்னு சொல்றோம். சம்டைம்ஸ் அந்த பிளட் கிளாட் வந்துட்டு பிளட்ல அங்கேயும் இங்கேயும் ஃப்ளோ ஆயிட்டு இருந்தாதான் எம்போலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ எதனால எல்லாம் இது வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு வந்துட்டு ஃபேட் ஆயில் அந்த மாதிரி மிக்சர் வந்துட்டு அந்த மாதிரி டெபாசிட் ஆகலாம், இல்லாட்டி பிளட்டே வந்துட்டு கிளாட் ஆகி ஓரத்துல படிஞ்சிருக்கலாம். சம்டைம்ஸ் எதனா கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி வந்துட்டு பிளேக் ஃபார்மேஷன் மாதிரி ரெண்டு கார்னர்லி பிரசன்ட் ஆயிருக்கும்.
சோ அப்ப இது எதனால மெயினா இந்த கண்டிஷன் வருது ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் டியூ டு சிகரெட் ஸ்மோக்கிங்னால வரலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்களா, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பர்சனுக்கு வரலாம். அதுக்கப்புறம் மேல் ஜெண்டர் நம்ம சொல்லிருக்கோம், விமெனை விட மேலுக்கு தான் அதிகமா வரும் டியூ டு தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். அதுக்கப்புறம் ரொம்ப குண்டா இருந்தாங்கன்னா, ஒபிசிட்டியா இருந்தாங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் பிசிக்கலா வந்துட்டு ஆக்டிவா இல்லாம இன்ஆக்டிவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு சுகர் பேஷண்ட், டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வரலாம். சம்டைம்ஸ் இட் மே பி ஆல்சோ டியூ டு ஹெரிடிட்டரி ப்ராப்ளமா இருக்கலாம், பரம்பரை நோய். நம்ம முன்னோர்களுக்கு யாருக்கா தாத்தா பாட்டிக்கு எல்லாம் இருந்து அப்பா அம்மாக்கு வந்து அந்த நோய் நமக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆகலாம் இது. தென் அக்ரெசிவ் பர்சனாலிட்டி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். சோ அப்ப இதோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு மெயினா என்ன, இதோட கண்டிஷன் லாஸ்டா கொண்டு போய் எங்க விடும் அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பிளட் சப்ளை வந்துட்டு சடனா ஸ்டாப் ஆகுறது, பிரெயினுக்கு போறது. அதே வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஹார்ட்டுக்கு போறக்கூடிய பிளட் சப்ளை வந்துட்டு ஸ்டாப் ஆகுறது. சோ ஒன்ஸ் இந்த ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ் வந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப சிவியரான கேசஸ்ல போகும்போது ஒன்னு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லாட்டி வாதம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹார்ட் அட்டாக் எப்ப வரும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு போதுமான அளவு பிளட் சப்ளை வரல அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி வாதம் எப்ப ஏற்படும் அப்படின்னா பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் வந்துட்டு ப்ராப்பரா போகல அப்படின்னா ஸ்ட்ரோக். அதான் தமிழ்ல வந்துட்டு வாதம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட் பிளாக். சோ ஹார்ட் பிளாக் அப்படின்றது வந்துட்டு ஹார்ட்ல ஏற்படக்கூடிய இந்த அடைப்பு, இதயத்துல ஏற்படக்கூடிய அடைப்பு. பிளாக் வேற, அட்டாக் வேற. சோ இந்த அடைப்பு எதனால வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சொன்ன ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்ல என்ன சொன்னோம், சினுஆரிகுலர் நோட்ல இருந்து ஆர்டிகுலர் வென்ட்ரிகுலர் நோடுக்கு வரும், அங்கிருந்து பண்டில் ஆஃப் ஹீஸ்ல இருந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. இது நார்மல். இந்த மாதிரி இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட் ஆகல அப்படின்னா ஏதோ என்ன இருக்கு, அந்த ஹார்ட்ல வந்துட்டு பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் பிளாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் மே பி எனி ஃபேட் பார்ட்டிகல் ஆர் பிளட் கிளாட். சோ அப்ப என்ன சொல்றாங்க, அந்த அப்பர் சேம்பர் லோயர் சேம்பர் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எல்லாம் ப்ராப்பரா வரல அப்படின்னா அதான் நம்ம ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்றோம். நார்மலா அந்த இம்பல்சஸ் எல்லாம் எங்க இருந்து டிரான்ஸ்மிட் ஆகும், சினுஆரிகுலர் நோட்ல இருந்து ஆரிகுலர் வென்ட்ரிகுலர் நோடுக்கு மூவ் ஆகும், அங்க இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு மூவ் ஆகும். இந்த மாதிரி நடந்ததுன்னா இது ப்ராப்பர் நார்மல். அது மாதிரி நடக்கல அப்படின்னா அந்த ஹார்ட்ல ஏதோ அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் போது அந்த இம்பல்சஸ் வந்து என்ன ஆகாது, சினுஆரிகுலர் நோட்ல இருந்து ஆர்டிகுலர் வென்ட்ரிகுலர் நோடுக்கு வராது, அங்கிருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆக முடியாது. ஆஸ் எ ரிசல்ட் அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்றோம். லிசன். சோ இப்ப இந்த சினுஆரிகுலர் நோடு வந்துட்டு ரைட் ஆரிக்கல்ல ஒரு பிளாட் ஸ்மால் மசில் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். நார்மலா இருந்ததுன்னா இது இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எங்க டிரான்ஸ்மிட் பண்ணும், ஆரிகுலர் வென்ட்ரிகுலர் நோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி அங்கிருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு மூவ் ஆகும். இது மாதிரி நடக்காம இருந்தது அப்படின்னா அந்த ஹார்ட்ல ஏதோ பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அதான் வந்துட்டு ஹார்ட் பிளாக், இதய அடைப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் எக்கோ கார்டியோகிராபி. சோ எக்கோ கார்டியோகிராபி அப்படின்னு தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா இதய எதிரொலி வரைபடம். அது வந்துட்டு என்ன ஆகுது, நம்ம ஒரு கார்டியோ அந்த உள்ள என்ன நடக்குதோ அத வந்துட்டு ஒரு இது மூலியமா நம்ம என்ன ஒரு படத்து மூலியமா நம்ம வந்துட்டு வெளியில வந்துட்டு பாத்துக்கலாம் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத. சோ அதான் வந்துட்டு மானிட்டர் பண்றாங்க பாருங்க, இங்க செஸ்ட்ல வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு அத வந்துட்டு எதுல வியூ பண்றாங்க, இசிஜி அது மாதிரி எலக்ட்ரோ கார்டியோகிராம் அந்த மாதிரி வச்சு மானிட்டர் பண்ணும்போது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து வெளியில வியூ பண்ணிக்கலாம். அதான் வந்துட்டு எக்கோ கார்டியோகிராபி. So it is used to diagnose the disorder of the heart and heart valve. ஹார்ட்லயோ இல்ல ஹார்ட்டோட வால்வ்ஸ்லயோ எதனா ஒரு பாதிப்பு இருந்தது, டேமேஜ் இருந்தது அப்படின்னா அது இந்த மெத்தட் மூலமா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். சோ ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு RHD. இது நம்ம வந்துட்டு கிரிப்ளிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டியூ டு தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கை அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அது மெயினா பார்த்தோம்னா நம்ம த்ரோட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும், அங்க பிரசன்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். சோ அதான் வந்துட்டு அதனால வரக்கூடிய ஃபீவருக்கு பேர் தான் வந்துட்டு ருமேட்டிக் ஃபீவர். ஹார்ட் ரிலேட்டடா வரக்கூடியனால ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா ஃபீவர் இருக்கும், பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் வந்துட்டு ஸ்வெல்லிங் இருக்கும். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு பேரு ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். வாட் இஸ் தி அதர் நேம் ஃபார் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா
crippling disease. எந்த பாக்டீரியா மெயினா இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதுன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா. எந்த இடத்துல இருக்கும்? த்ரோட்ல. நெக்ஸ்ட் ஒன் ICCU. சோ ICU அப்படின்னா இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ICCU அப்படிங்கிறது இன்டென்சிவ் கொரோனரி கேர் யூனிட். அந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டக்கூடிய பிளட் வெசல்ஸ ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பாத்துக்கிறதா வந்துட்டு ICCU. சோ இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு யூனிட் பிரசன்ட் ஆயிருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் இருக்கும் போதுதான் இந்த யூனிட்ல வச்சு அவங்கள பாதுகாத்துப்பாங்க. சோ அப்ப இங்க இருக்கும் போது என்னன்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேஷண்ட் உடைய எல்லாத்தையுமே வந்துட்டு எது மெஷின் தான் மானிட்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட் வந்துட்டு நம்ம எதுக்குள்ள பிரீத்திங்க்கு வந்துட்டு அவங்க வென்டிலேஷன் கொடுத்திருப்பாங்க. பாடி ஃப்ளூயிட்ஸ், பிளட் சுகர் லெவல் அது எல்லாத்தையுமே எது மெயின்டைன் பண்ணும்? அந்த வெயின்ஸ் மூலியமா வந்துட்டு குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அதான் வந்துட்டு மானிட்டர் பண்ணும். அதே மாதிரி யூரின் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் கேத்திட்டர். அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் எப்படி சப்ளை பண்றாங்க, வேணுங்கிறவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எப்படி எனர்ஜி எல்லாம் கிடைக்குது, அந்த வெயின்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்ட்ராவீனஸ் மூலியமா வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் பிளட் பிரஷர் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு ஸ்பிக்மா மேனோமீட்டர் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹார்ட்டோட ரேட் எல்லாம், இந்த ரிதம் ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, அந்த பல்ஸோட ரேட் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு எது மூலியமா மானிட்டர் பண்றாங்க? ECG மூலியமா, எலக்ட்ரோகார்டியோகிராம் மூலியமா மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ ஆஸ் a ரிசல்ட் பார்த்தோம்னா அந்த கண்டினியூஸா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கும்போது அந்த பேஷண்டோட கண்டிஷன் ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுலதான் எல்லாமே மெஷின் தான் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்ப எல்லாமே மெஷின் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் எதனா வந்துட்டு சிக்னல் அந்த எதனா பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிக்னல்ஸ் வச்சிருப்பாங்க, அலாரம். அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க அந்த பேஷண்ட் கண்டிஷன் வந்துட்டு சீரியஸா இருக்கா இல்ல ஒரு அளவுக்கு ஓகேவா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ அப்ப இதெல்லாம் தான் வந்துட்டு எங்க நடக்கிறது? இன்டென்சிவ் கேர் யூனிட்ல. எதுக்காக அந்த யூனிட் வந்துட்டு ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் போகும்போது நம்ம அங்க வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு ஃபர்தரா அவங்களை என்ன பண்ணலாம்? ரெக்கவர் பண்றதுக்கு தான் இங்க வைக்கிறது. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளட் பிரஷர். சோ பிளட் பிரஷர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளட்ல வந்துட்டு பிரஷர் வந்துட்டு ரைஸ் ஆகுறத தான் நம்ம பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். இது நார்மலா ஒரு பர்சனுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 120 ல இருந்து 80 இருக்கணும். சோ அதுல வந்துட்டு 120 அப்படிங்கறது ஹையஸ்ட் ரேஞ்ச் தான் நம்ம வந்துட்டு சிஸ்டோல் அப்படிம்போம், லோயஸ்ட் ரேஞ்ச வந்துட்டு டயஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். இஃப் இட் இஸ் above 120 அந்த பர்சன் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன், சோ பிளட் பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இருக்கிற வேல்யூவை விட ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா அதை வந்து லோ பிபின்னு சொல்லுவோம், அதர்வைஸ் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த சிஸ்டோலிக் பிரஷர் ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு பேரு சிஸ்டோலிக் பிரஷர், லோயஸ்ட் ரேஞ்சுக்கு பேரு டயஸ்டோலிக் பிரஷர். இது வந்துட்டு நார்மல். இஃப் இட் இஸ் ஏஜ் ஆக ஆக பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 120ங்கிறது 130 ஆகும், 80ன்றது 90 ஆகலாம். சோ அப்ப இந்த பிளட் பிரஷர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டோலிக் பிளட் பிரஷர் அப்படிங்கறது வந்துட்டு அதை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா 160க்கு அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே வந்துட்டு 95 அத வேல்யூவோட கம்மியா இருந்தது அப்படின்னா நார்மலா லோ பிரஷருக்கு பேரு ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதிகமா இருந்தா ஹைப்பர் டென்ஷன், கம்மியா இருந்தது அப்படின்னா ஹைப்போ டென்ஷன். சோ இந்த ஹைப்பர் டென்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினா இந்த பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு பிளட் ஃப்ளோ ஆகறதுனால தானே பிரஷர் கிரியேட் ஆகுது. சோ அப்ப வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், ஆஸ் a ரிசல்ட் அந்த பிளட் பிரஷர் சடனா ரைஸ் ஆகும்போது ஸ்ட்ரோக் அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, வாதம் அது மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு. மெயினா வந்துட்டு யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ரொம்ப வந்துட்டு உடல் பருமனா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வரலாம். அதிகமா சால்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்துட்டு பிளட் பிரஷர் அதிகமாகும். ஆல்கஹால் சாப்பிடுறவங்களுக்கு, ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பிபி ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எப்படி நம்ம இதை பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸ்மோக்கிங் அதெல்லாம் பிரிவென்ட் பண்ணணும். ஒபீஸ் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட்டை கண்டிப்பா அவங்க ரெடியூஸ் பண்ணணும். எப்படி எல்லாம் அவங்க ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு லிமிட்டடா எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும். சோ டயட்ரி இந்த அனிமல் ஃபேட் தட் இஸ் மில்க், சீஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, மட்டன் சிக்கன் சாப்பிடுறாங்க, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட உடல் வந்துட்டு அந்த பருமன் ஆகிறதுல இருந்து அவங்க பிரிவென்ட் பண்ணலாம். அட்லாஸ்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட் நம்ம எடுத்துக்கிறத அளவோட எடுத்துக்கணும். சால்ட் அதிகமா எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பிளட்ல வந்துட்டு பிரஷர் வந்துட்டு ரைஸ் ஆகும். இட் லீட்ஸ் டு ஹைப்பர் டென்ஷன்.
So last one, heart transplantation. So heart transplantation அப்படினா ஒரு damaged heart இல்லாட்டி வந்துட்டு ஏதோ blockage ஆன ஹார்ட்டுக்கு பதிலா நல்ல வேற ஒரு ஹார்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹெல்த்தியான ஹார்ட் வச்சு. சோ எந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மூளை சாவி ஏற்படுறவங்க தான், அவங்களுக்கு இதுக்கு மேல கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, அவங்களால எந்த ஒரு யூஸ்மே இல்ல அப்படின்ற கூடிய பர்சன்ல இருந்து நம்ம எடுத்து வைக்கணுமே தவிர உயிரோட இருக்கவங்கள வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பர்ல பண்ணக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் யார் அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு பண்ணாரு. அந்த சயின்டிஸ்டோட நேம் கிறிஸ்டியன் பெர்னண்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாரு. சோ என்ன மாதிரி டைம்ல எல்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைமிங் இருக்கு, அந்த வித்தின் அந்த டைமிங்ல நம்ம வந்துட்டு கரெக்ட் டைம்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு ப்ராப்ளம் ஆஃப் ஃபால் பேக் சிஸ்டம். இப்ப அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பிளட் குரூப் இருக்கு, அவங்களுடைய ஹார்ட் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். வேற வேற பிளட் குரூப் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒத்து வராது. அதே மாதிரி லாஸ்ட் ஒன், சர்டிபிகேஷன் ஆஃப் பிரெயின் டெத். அவங்களால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, எந்த ஒரு யூஸ்மே இல்ல அப்படின்னு சர்டிஃபை பண்ண பர்சனுடைய ஹார்ட்டை தான் நம்ம டிரான்ஸ்பர் பண்ண முடியுமே தவிர உயிரோட இருக்கவங்களோட இடத்தெல்லாம் அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. சோ இன்னைக்கு as a result of today's class நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். அதுல வந்துட்டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், ஹியூமன் ஹார்ட் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷனிங் ஆகும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், அப்புறம் கார்டியாக் சைக்கிள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். தென் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ், ஆஞ்சியோகிராம், கொரோனரி ஆஞ்சியோகிராஃப், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஐசிசியு பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு பிளட் பிரஷர் பார்த்தோம். சோ லாஸ்டா வந்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி எல்லாம் பண்றதுன்னு. Have you got any doubt in this? Okay, let us see in tomorrow's class. Thank you. Let's see in tomorrow's class. Thank you, ma'am. Thank you.